ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன சமைச்சோம் அப்படின்றது தான் நான் ரெசிபி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருந்தது. ஸோ வெண்டைக்காய் கொஞ்சம் காரக்குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் அவியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவியல் அந்த கூட்டு அதெல்லாம் சாப்பிட்டு. ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலி அவியல் கூட்டு அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸாவது கொடுங்க. ஆக்சுவலி வீக்லி ஒன்ஸ் ஒரு 3 days ஒன்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பட் இப்போ இருக்கிற குழந்தைங்கள வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க நம்மளுடைய ஜென்ஸுங்க, அதாவது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை அப்பாவாகட்டும், இல்லை மாமனாராகட்டும், உங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நான்வெஜ்னால் விரும்பி சாப்பிட்றாங்க. பட் வெஜிடபிள் சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது அதை சாப்பிட வைக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் எப்படியாவது வந்து வீக்லி ஒன்ஸாவது நம்ம வந்து ஒரு கூட்டு ஒரு அவியல் செஞ்சிடணும். ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலி நான்வெஜ்ஜை விட அந்த வெஜிடேரியன்ஸில் தான் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் அது வந்து தெரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும். கொஞ்சம் ஏஜ் ஒரு 40 கிராஸ் பண்ணும்போது தான் அதோட அருமை தெரியும் நிறைய பேருக்கு. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதுலேயே வந்து சுரண்டுட்டு இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தோல் சீவி அலசி வச்சாச்சுங்க. ஸோ நான் அதை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கேரட்டு, ஸோ வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி காரக்குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. பூண்டு உரித்து வச்சாச்சு. அண்டு இந்த காரக்குழம்புல நான் பூண்டு வந்து சேர்க்கலைங்க. ஆக்சுவலி பூண்டு நான் எப்போவுமே போடுவேன், பட் அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ அப்படியே தாளிச்சிட்டேன். அந்த அவியலுக்கு கொஞ்சம் நசுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரசத்துக்கு பூண்டு நசுக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சேன். ஸோ இது வந்து தனியாக எடுத்து உரிக்காததெல்லாம் போல். பட் எப்போவுமே யூஸ்வலாக வந்து பூண்டு வந்து காரக்குழம்பு சேர்த்து பூண்டு குழம்பு வச்சு கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம இப்போ விதைக்கிறது தான் பின்னாடி வந்து நல்லா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்குவாங்க இல்லைங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிச்சன் தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல். என்ன பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அது வீட்டில் இருக்க பெரியவங்களாகட்டும் இல்லை வந்து குழந்தைங்களாகட்டும் எல்லாருக்குமே இது வந்து காமன் இல்லைங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவியலுக்கு தேவையான நாட்டுக்காயும் நான் சேர்த்துருக்கேன். முள்ளங்கி, சொரக்காய் அண்ட் வேறு வந்து என்ன சேர்த்துருக்கேன், முள்ளங்கி, சொரக்காய், பீர்க்கங்காய் சேர்த்துருக்கேங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்காயும் செய்கிறோம். கத்திரிக்காய் யூஸ்வலாக நாங்கள் வந்து போடுவோம். பட் எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்றது பிடிக்காது. பட் கத்திரிக்காயும் நல்லது தான். ஸோ அதுவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயும் நம்ம வந்து நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த தோல் மட்டும் ஃபுல்லாக என்டையர் பூண்டு உரிக்காமல் இந்த மேலே இருக்க காமும் கீழே இருக்க அந்த வாழை மட்டும் உரிச்சிட்டு சேர்த்திங்கன்னா அந்த தோலில் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குன்றாங்க, பூண்டில் இருக்க தோலில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 கார்னர் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. ஸோ புளி ஊற வச்சாச்சு, கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சாச்சு. புளி வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கும் ரசத்துக்கும் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வானலி போட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரக்குழம்புக்கு தாளிக்கிறோம். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்ப அந்த டேஸ்ட் மணமாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அந்த ஸ்பைசினஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக காரக்குழம்புல இது யூஸ்வலாக இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பூண்டு போடுவேன். ஸோ பூண்டு நான் இன்றைக்கி எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து இதில் போடணுங்க. அண்ட் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரை வச்சுருக்கோம். குக்கரில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், லைட்டாக எண்ணெய் சேர்த்தா போதும் அந்த அவியலுக்கு. வெங்காயம் போட்டாச்சு, பொரிஞ்சிச்சு. ஸோ இது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். அது வரைக்கும் இது பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பச்சையாக இருக்கும், ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் வெங்காயம் வதங்கலைன்னா. ஸோ அது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம கொடுத்துக்கணும். அண்ட் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியே ஆட் பண்ணிட்டேங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஒரு 4 கல்லுப்பு போட்டு நல்லா அதை கிளறி விட்டு மூடி வச்சுட்டா அது பாட்டு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோங்க. இங்கே வந்து வெண்டைக்காய் நம்ம ஆட் பண்ணிட்டோம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா வெண்டைக்காய் வந்து வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு வந்து சேர்க்கணும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதிலே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி 1 ஸ்பூன் போடுவேன். ஸோ கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக போடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். ஸோ அதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தான்.
அதுக்கப்புறம் புளி தனியாக கரைச்சி வச்சாச்சுங்க ஒரு கிண்ணத்தில். ஸோ நல்லா இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் புளியை வந்து கரைச்சி ஊற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவியலுக்கு தேவையான ரெசிபி, அதாவது என்னென்ன வேணுன்றது இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ஒரு 4 பண்டு பூண்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தட்டி போடணும், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இந்த சைடு இருக்கிறது 2 பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம், 4 சீரகம் அண்ட் தேங்காய், இதை நல்லா போட்டு அரைச்சிட்டு, இந்த காயும் உப்பு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா வதங்கி சுருங்கி வந்துருச்சு பாருங்கள், நல்லா சுருங்கிருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சமாக சீரகம், ஏன்னா நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம் போடுவோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய காய் போட்டு நிறைய செய்வோம், பட் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா லைக் பண்ண மாட்டுறாங்க. ஸோ நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாலும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ இந்த பூண்டு வந்து எதுக்கு தட்டுறேன்னு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு, அவியல் தாளிக்கிறதுக்கு. இந்த 3மே பூண்டு, கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் அண்ட் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிடும். ஸோ இது வந்து நல்லா சுருங்கிச்சு. என்ன இப்படி சுருங்கிடுச்சு, குழம்பே இல்லைன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் குழம்பு செலவே ஆகாது, அது அப்படியே மீந்துருச்சுனாலும் அடுத்த நாள் வேஸ்ட் ஆகிடும். அதனால வைக்கும் போதே நாங்கள் கொஞ்சமாக வச்சுருவோம், கொஞ்சமாக வச்சு அதுக்கு அப்படியே என்டையராக காலி பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் இப்போலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகேங்க, அந்த அவியலை வந்து கொட்டி குக்கர்லேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இந்த வெங்காயம், பூண்டு அண்ட் சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா அந்த அவியல் வேலை முடிஞ்சிடும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அண்ட் தென் தட்டின பூண்டு அண்ட் கருவேப்பிலை. ஸோ இந்த தட்டில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா. கருவேப்பிலை எதுக்கு நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், மிளகு சீரகம் அரைக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிடுவேங்க. இல்லைனா தக்காளி, கொத்தமல்லி, எப்போவுமே தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிடுவேன். அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சிட்டேன்னா அந்த கருவேப்பிலையுடைய இன்க்ரீடியன்ஸ் அந்த ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக அந்த ரசத்தில் இறங்கிடும். ஸோ ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கருவேப்பிலை தனியாக அது சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி தாளிக்கும் போது நம்ம போடும்போது சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அரைச்சி ஊற்றிட்டா அது நல்லா சூப் மாதிரி அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ரசத்தை தாளித்து ஊற்றியாச்சுங்க. கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம கரைச்சி வச்ச எல்லாத்தையும் அரைச்சி வச்சு மூடியாச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாத்தையும் பண்ணியாச்சுங்க. அவியல், குழம்பு அண்ட் மணக்க ரசம் அண்ட் ஃபைனலாக மோர். இதான் நம்ம வீட்டு சமையல்.